ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரண்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சரண்ஸ் கிச்சனில் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தோல் நீக்கின வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அரிசி 4 கிளாஸ் அளவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அதில் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வெந்தயம் 3 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். அதில் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். வெந்தயம், உளுந்து, அரிசி இது மூணுத்தையும் நல்லா 2லேருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி நான் ஊற வச்சுருக்கேன். இது 5லேருந்து 6 மணி நேரம் ஊறணும். இது ஊறினதுக்கப்புறமா நம்ம கிரைண்டரில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நாம் வெந்தயமும் உளுந்தும் சேர்த்து போட்டுக்கலாம். உளுந்து நல்லா அரைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். கிரைண்டர் ஃபுல்லாக நல்லா அரைஞ்சி வந்திருக்கு. நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா அரைய ஆரம்பிச்சிருச்சு. அரிசியும் நல்லா அரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அரிசி மாவு, உளுத்த மாவு, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இட்லி தட்டில் எண்ணெய் தடவி மாவை ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இட்லி சாஃப்டாக இருக்க சின்ன டிப்ஸு. நாம் இட்லி மாவு அரைச்ச உடனே உப்பு போட்டு கலந்துக்கலாம். நம்ம மறுநாள் கலக்கும்போது அதில் இருக்க காற்று வெளியே போயிடும். அதனால் நாளே நாம் உப்பு போட்டு கலந்துக்கலாம். அப்போது இட்லி இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதுக்கப்புறம் குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டை அதுக்குள்ளே இறக்கிக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரோட மூடியை போட்டு மூடிக்கலாம். அதில் விசில் போடக்கூடாது. இதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி புசு புசுன்னு நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க. நான் இட்லிக்கு பூண்டு சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், இட்லி பொடி இது எடுத்துருக்கேன். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. கோழி ஏன் முட்டை போடுது? ஏன்னா அதுக்கு 1, 2, 3 போட தெரியாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.